இந்த இடத்துல முதல் மனைவி ஸ்ருதி இருக்காங்கல்ல மேம், அவங்க மட்டும் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், மாதபடி ரங்கராஜ் மேல நடச்சாலும் தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு சிறை தண்டனை கண்டிப்பா 5 to 7 வருஷம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியா இல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கணவர் வந்து வைஃப் உயிரோட இருக்கும் பொழுது என் கணவர் இன்னொரு திருமணம் பண்ணிட்டாரு, என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல, நீங்க தாராளமா கேஸ் ஃபைல் பண்ண முடியும். நடக்கும் போது கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னும் போது சட்டப்படி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இம்ப்ரெஷன் கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள். இப்போ வந்து இவங்க கிறிஸ்டல்டா வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தைக்கு அப்பாவா வேணும், என் கணவர் எனக்கு வேணும். இப்ப பார்த்தா கல்யாணம் ஆகி அவருக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. இப்போ இவங்க கன்சீவா இருக்காங்க 7 months. சோ அவங்களோட அவர் வாழதான் செஞ்சிருக்காரு, அவங்களோட இருக்கதான் செஞ்சிருக்காரு. அதுக்கான புகைப்படங்கள்லாம் கூட வெளியே வந்தது. சோ அது மட்டும் இல்லாம நிறைய புகைப்படங்கள் பார்த்தா அவங்க கிஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது, 2 பேரும் மாலை போட்டுக்கிற மாதிரி இருந்தது. அதோட அவங்க நிறைய வீடியோஸ் வெளியிடுறாங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்போது அவங்க அம்மாவையும் நடக்க முடியாத அம்மாவையும் கூட்டிட்டு வராங்க. இதுல என்னன்னா அவங்கள அடிக்க போயிருக்கிறாரு, 2 தடவை அடிக்க போயிருக்கிறார், அடிச்சதாவும் புகார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன தோணுது, முதல் மனைவி இருக்கும்போது 2வது மனைவின்னு சொல்றது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லுது. ஆனா நீங்க சொல்றீங்க சீட்டிங் கொடுத்தா வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம இப்போ ஜாய் கிறிஸ்டல்டா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆமா, அந்த வார்த்தையும் சொல்லிருந்தாங்க. ஜுடிஷியல் செப்பரேஷன் என்ன தெரியுமா மேம், ஒண்ணுமே கிடையாது. இப்ப டிவோர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போகிறது, டிவோர்ஸ் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபேமிலி இந்த ரிலிஜியஸ் வச்சோ இல்ல சம்திங் உங்க ஃபேமிலியோட சரௌண்டிங் வச்சோ பெரிய டிவோர்ஸ்லாம் வாங்கி பெரிய தேவையில்ல, ஜுடிஷியல் செப்பரேஷன் கோர்ட்ல ஃபைல் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்கிறது உண்டு தான். இப்போ ஜுடிஷியல் செப்பரேஷன் அவங்க கோர்ட்ல அப்ளை பண்றாங்க, அப்ளை பண்ணி கோர்ட்லயுமே ஜுடிஷியல் செப்பரேஷன் கிராண்ட் பண்ணிட்டாலுமே அவங்க டிவோர்ஸ் வாங்கினவங்களா எப்பயுமே கருதப்படாது. ஜுடிஷியல் செப்பரேஷன் இருக்கும் பொழுது ஒரு 1 இயருக்கு அப்புறம் திருப்பி அவங்க சேரத்துக்கான வாய்ப்புகளே இல்லை. பிரியணும்னு நினைக்கிறாங்க நம்மளது கூட அவங்க திருப்பி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கி தான் பிரிய முடியுமே தவிர ஜுடிஷியல் செப்பரேஷன் என்னைக்குமே டிவோர்ஸ் ஆகாது. அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும்.